வைஃப் ஆன் சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு வியர்டான ஒரு மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேசில் சிவ்புரி அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்துருக்கு. இதை கேட்கும்போதே நிறைய பேருக்கு பயங்கர ஷாக்காக வந்துருக்கு. என்னடா அது வைஃபை வந்து ஸ்வாப் பண்ணுறாங்களா, மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உண்மையிலேயே அந்த மார்க்கெட் வந்து நடந்துட்டு வந்திருக்கு. இன்றைக்கும் வந்து ஆக்டிவ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த சிவ்புரி கிராமத்தில் தடிச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கெட் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டாலே அந்த மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பசங்க எங்கே இருந்தாலும் சரி அந்த மார்க்கெட்டை பார்க்கறதுக்காகவே வந்து சேர்ந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபேமில் பயங்கர சூப்பராக வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தடிச்சா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஹஸ்பண்ட் வைஃபை எப்படி ஸ்வாப் பண்ணுறாங்க, எப்படி சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க, சேல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், எப்படி அந்த பொண்ணு வந்து ரிட்டர்ன் வந்து வராங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். உண்மையிலேயே வந்து பயங்கர சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் நம்ம படங்களை நம்ம பார்த்துருப்போம். இதை தாண்டி வெளிநாடுகளில் வேறொரு நாடுகளில் நடக்கிறத பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் பொழுதே பயங்கர ஷாக்கிங்காக வந்திருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நம்மளோட தங்கச்சியோ இல்லை அக்காவையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களையும் யாராவது ஒருத்தங்க டீஸ் பண்ணிட்டா இல்லை முறைச்சி பார்க்குறா, ஏதோ தப்பாக பேசிட்டாலே நம்ம வரைஞ்சி கட்டிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுவோம். இந்த மாதிரியான கல்ச்சரில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது தன்னோட குழந்தைய, தன்னுடைய ஒய்ஃபை, தனக்கு பிறந்த குழந்தைகளை கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ணி விற்றுக்கிட்டு வந்துருக்காங்க. இப்படிப்பட்ட ரொம்ப ஒரு வியர்டான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்னால மட்டும்தாங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள், கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், வியர்டான சம்பவங்கள் எல்லாமே ஒரு வீடியோவில் சிம்பிளாக புரியுற மாதிரி வந்து சேரும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேருங்க. அண்டு கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது பிபி ரேடியோ ரூம். என்னுடைய பேர் சரவணன். இப்போ என்ன சம்பவம் அப்படின்றது பார்த்தலாம் வாங்க. ஆக்சுவலாக அந்த மார்க்கெட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் சிவ்புரி அப்படின்ற கிராமத்தில் வந்து நடந்துட்டு வந்துருக்குங்க. இங்கே வந்து 2 டைப் ஆஃப் மக்கள் வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோயர் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி. இந்த ஹையர் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச். அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அவங்க விற்கிறதா சட்டம், அவங்க நினைக்கிறதா பண்ணவே முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட்டில் அவங்க வந்து இருக்காங்க. இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இவங்களோட வருமானமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபா 50 ரூபா கிடைச்சாலே ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங்கான மூமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. இவங்களுக்கு டெய்லி இன்கம். அதே நேரத்தில் ரோடாக போவாங்க, ரோட்டில் ஏதோ வீடை பார்க்குறாங்க, ஹையர் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்களோட வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்டை கதவை தட்டி வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ஏதாவது வேலை கொடுத்து அவங்க ஏதாவது காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காசை வச்சுக்கிட்டு 1 வருஷம் இல்லை 1 மாதம் அப்படின்னு சொல்லி ஓட்டக்கூடிய ஒரு பழக்கவத்தில் இருக்கக்கூடிய லோ காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இப்போ இந்த பெரும்பாலும் இந்த பிரைடல் மார்க்கெட்டுக்கு யார் போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் குடும்பத்தில் பெறக்கூடிய குழந்தைகள். இவங்களுக்கு தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடக்குது. இந்த மார்க்கெட்டை நடத்துறதுக்காகவே ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த புரோக்கர்ஸ்னோட அடிப்படையில் அவங்களுக்கு கீழே தான் இந்த மார்க்கெட்டே வந்து நடந்துகிட்டு வந்திருக்கு. இந்த மார்க்கெட்டில் பெண்களுக்கு எந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து விற்கிறாங்க, எந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் வந்து 500 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்குமே சேல் ஆகிட்டு வந்துருக்குங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரி கலர் இருக்குது, என்ன மாதிரி ஃபேராக வந்திருக்கா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, முடி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஃபிசிக் எந்த அளவுக்கு வந்துருக்கு, பிரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து, எப்படி நம்ம ஒரு கடைக்கு போனால், ஒரு பைக் கடைக்கு போனால் பைக்கை சுற்றி முற்றி பார்த்து ஓட்டியெல்லாம் நம்ம பார்த்து வாங்குவோமோ அது மாதிரி இந்த பிரைடல் மார்க்கெட்டுக்கு ஒரு பொண்ணை வந்து விலைக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணை வந்து எல்லா A to Z பார்த்து செக் பண்ணி சுற்றி முற்றி பார்த்து எப்படி இருக்குது, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டில் வேறு யாருக்காவது சேலாக இருக்கா, அந்த பொண்ணு கல்யாணமாக இருக்கா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட இருந்தா, அந்த போனவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டு மூலிமா அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அநியாயங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக வந்து பாருங்கள். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக ரேட்டு போகிற பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் ரொம்பவே அதிகமான ரேட்டுக்கு வந்து போவாங்க. மீதி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 15 வயசுக்கு மேலே போனவங்க, 20 வயசோ 30 வயசோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அதிகபட்சமாக அவங்கள ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து தான் வந்து வாங்குவாங்களாம். பட் 8லேருந்து 15 வயசு இருக்கக்கூடிய சின்ன குட்டி குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தைகளில் 2 லட்ச ரூபாயெலாம் கொடுத்து வந்து வாங்குவாங்களாம். ஒன்ஸ் அந்த குழந்தைகளை வாங்கிட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிடுவாங்களாம். உன்னோட குழந்தைக்கு நான் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், நான் 1 வருஷத்துக்கு நான் வந்து வச்சுக்க போகிறேன். அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி, எத்தனை பேர்த்து கூட செக்ஸுவலாக இருந்தாலும் சரி, டெய்லியும் அந்த பொண்ணை நாங்கள் வந்து சித்திரத்தை பண்ணாலும் சரி, நீ அதை கேட்கக்கூடாது. இது வந்து லீகல். நீ வந்து போலீஸ்கிட்டே, நீ வந்து கோர்ட்டுக்கிட்டே நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றது எல்லாமே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டோட ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கிடுவாங்களாம். பேரண்ட்ஸும் வந்து அந்த 2 லட்ச ரூபாய் காசு வாங்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருவாங்களாம்.
இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சரி வறுமையில் வந்து நடக்குது, இதெல்லாமே கேட்குறதுக்கு எல்லாமே ஓகே தான். வறுமையில் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கலாம். பட் இதெல்லாம் மிஞ்சுற அளவுக்குங்க அந்த பெண்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போகணும் அப்படின்றதுக்காகவே அந்த பொண்ணை பிறந்த உடனே 8 வயசு ஆகிறதுக்குள்ள அந்த 8 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா, வயசுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக் இந்த மாதிரி இருக்கணும், பிரெஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும், ஃபேஸ் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜெக்ஷன், மெடிசன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்களா, அம்மா இந்த மாதிரி போடு, இந்த மாதிரி போடு, இன்ஜெக்ஷன் போடு, அப்போ அப்படின்னா தான் நீ இந்த மார்க்கெட்டில் நீ இவ்வளோ ரேட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்களா. அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி நம்ம குடும்பம் வந்து இவ்வளோ வறுமையில் வந்து இருக்குது, நம்ம போனால் தான் இந்த மாதிரி வறுமையிலேருந்து நம்ம வந்து தப்பிப்போம், ஆல்ரெடி நம்ம அக்கா போனால் நம்ம அம்மா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசை வந்து தேதிப்பாங்களாம். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடந்துட்டு வந்துருக்குங்க. பேரண்ட்ஸே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணி அவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெடிசன் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் போய் நிற்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு டால் மாதிரிங்க அவங்க போய் நிற்பாங்க. இப்போ ஹையர் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்ப்பாங்க, அப்படியே லைனாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பெண் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு போர்டு ஒன்று இருக்கும், இந்த பொண்ணுடைய விலை வந்து 5000 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படின்னா அது 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, அதுலேருந்து சம் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கணுமா. 500 ரூபாயில் ஒரு 200 ரூபா வந்து கொடுத்துடணுமா. இப்போ இந்த 300 ரூபா அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 300 ரூபா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போயிடு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட மனைவியாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அந்த மார்க்கெட்டில் வந்து நடந்துட்டு வந்து இருக்குங்க. இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து ஸ்வாப் பண்ணுவாங்களாம். ஒய்ஃபுக்குமே வந்து ஓகேவாக இருக்குமா, ஏன்னா ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டில் போயிட்டு பல பேர் கூட குடும்பம் நடத்தி வந்திருப்பாங்க. அதனால் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இந்த ஒய்ஃப் ஷாப்பிங்கோ இந்த மார்க்கெட்டில் போய் சேல் ஆகிறது எல்லாம் அவங்களுக்கு புதுசே வந்து கிடையாதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரெகுலர் மார்க்கெட்டு கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து நிற்க வச்சுருவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு இவ்வளோதான் ரேட் அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் எழுதி வச்சுருவாங்க. அந்த புரோக்கர்ஸ் கிட்டே சொல்லிடுவாங்க, யாராவது வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணை எவனோ ஒருத்த வாங்க வரான் அப்படின்னா அவன் அதிகபட்சமாகவே 15000 ரூபாய்க்கு இல்லாட்டி 20000 ரூபாய்க்கு தான் அவன் வாங்குவானா. ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணுங்களை 20000 ரூபாய் ஒருத்தன் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு அவங்க கூட குடும்பம் வந்து நடத்தணும். ஒரு வருஷத்துக்குங்க 15000 ரூபாய் கொடுத்தாலே அந்த பொண்ணு வந்து இன்னொரு ஹஸ்பண்ட் கூட புது ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வருஷம் குடும்பம் நடத்தணும். டெய்லியுமே இன்டர்கோர்ஸ் பண்ணணும். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அபியூஸ் வந்து பண்ணுவான். இதை தாண்டி இந்த புதுசாக ஒரு ஹஸ்பண்ட் போனான்ல, அந்த ஹஸ்பண்ட் போகும்பொழுது இந்த பழைய ஹஸ்பண்ட் கட்டின தாலியை கழட்டி வச்சிடணும். புதுசாக போகிறான் வீட்டில் எத்தனை பசங்க இருந்தாலும் சரி, அது எத்தனை வயசான தாத்தாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்த கூடயுமே இன்டர்கோர்ஸ் வந்து பண்ணணும். இது டெய்லியுமே நடந்துகிட்ருக்கும். இதை கேட்குறதுக்கு அந்த புருஷனும் சரி, அவங்க அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் சரி, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக பாண்டு போட்டிருப்பாங்க. இது எல்லா சம்பவங்களுமே நடக்கிறதுங்க லீகல். இது எதுவுமே வந்து இல்லீகல் கிடையாது. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேரண்ட்ஸுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி, அவங்க மனசை வந்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம், நாங்கள் வறுமைக்காக இதை வந்து பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாண்டை போட்டு இதெல்லாமே லீகலாக வந்து நடந்துட்டு வந்துருக்கு. பல வருஷமாக நடந்துட்டு வந்துருக்குங்க. இந்த மாதிரியான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாலே நம்ம வீடு பூந்து போய் அடிப்போம், அடா இது வறுமையில் நீ இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக நார்த் சைடில் ரொம்ப சுலபமாக வந்து நடந்துட்டு இருக்குங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம இந்தியாவில் மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது நிறைய நாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. பர்மா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நார்த் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் இந்த மாதிரியான மார்க்கெட்டில் பெண்களை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக லீகலாக வந்து நடந்துட்டு வந்திருக்கு. அண்டு இதில் என்ன தான் வந்து மற்ற நாடுகளில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேர்த்திக்கிட்டா இருந்துட்டு இருந்தாலுமேங்க, நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே புதுசு. இது கேட்குறதுக்கும் சரி, மக்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப புதுசு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கே நம்ப முடியாத ஒரு சம்பவமாக வந்துருக்குங்க. இதில் எப்போ நம்ம இந்தியாவில் வந்து நடந்துகிட்ருக்கு, பாரத மாதான்னு சொல்லி சொல்கிறோம், பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வயலன்ஸை கம்மி பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய நாட்டில் எப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியப்பாக பார்த்தாலுமே இது நடந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. இன்னைக்கு இது வந்து புழக்கத்தில் வந்து இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மார்க்கெட்டை பற்றி ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த மார்க்கெட்டை போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா, இந்த இன்சிடென்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துமே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தாட்டை வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையுமே ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பேன், முடிஞ்ச அதுக்கு நீங்கள் வந்து பதில் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான இன்சிடென்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஆரம்பித்து வீடான சம்பவங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்னால மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றிங்க, பாய்.